சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால், ஐபிசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரின் பார்வையானது 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை ஆகும். இவரின் கால அளவு பார்த்தோம்னா 1 வருடம் 6 மாதம் வரை கால அளவு, அதாவது 1.5 வருடம் கால அளவு இவரோட பயிற்சி பலன். ராகு பகவான் தன்மை என்று என்னவென்று கேட்டால், இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள், ஓகேங்களா. அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நவரக்கூடிய, அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகமாகும். ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை. பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கடகமும், புதனுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி மிதனம் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறதால மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை. இதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ பதிவும், அதாவது ராகு கேது பயிற்சி, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடியோ, ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சிக்கு உண்டான பதிவாகும். ராகு பகவான் தன்மை என்னவென்று கேட்டோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார், நாகதோஷம் உண்டு பண்ணுவார், பூர்வீகம் தந்தை வழி பாவங்களை சுட்டி காட்டுவார், பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க. பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதாலாம் இருக்காதுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும், நல்ல பிரம்மாண்டமாக ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியை பெருகிடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வரும் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார், ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனம் விட்டு இனம், ஜாதி விட்டு ஜாதி, இதை மெயினாக பண்ணுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க. இனம் விட்டு இனம் பழகிறது, இனம் விட்டு இனம் திருமணம், நண்பர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு. இரவு நேர பயணம், ரயில் பயணம், இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம், இரவு நேர தொழில், கம்ப்யூட்டர் தொழில், செல்ஃபோன் கடை, சட்டத்துக்கு எதிரான தொழில், கள்ளக்கடத்தல், அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது, பெட்ரோல் பங்கு, லப்பர் தோட்டம், லப்பர் தொழிலாக பண்ணுறது, ஓகேங்களா. அப்போ கஞ்சா, அபீன், ஓகேங்களா. அப்போ இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அப்புறம் அந்நியர் தொடர்பு அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய அந்நியர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், கிளப்பு, ஏழை சீட்டு, மாத சீட்டு, சீட்டு கம்பெனி, ரெக்ஷன் கடை, ஓகேங்களா. அவர் சோஃபா சீட் கடை வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை, விஷ ஊசி மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி, விஷ ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது, டீலராக எடுத்து பண்ணுறது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு கள்ள கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஓகேங்களா. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஃபாரின், இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் ட்ராவல் பண்ணுறது ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்து எதையும் திட்டமிட்டு செயல்படுறது, எதிரிகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தாக்கி போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ராகு பகவானோட தன்மைங்க. ஆனால் இது ராகு பகவான் இதெல்லாம் தன்மைகள், ஓகே. இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எந்தெந்த பாவத்தில் போக போகிற அதுபடி பலன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகு நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 12 ராகு இருந்தால் என்ன பலன், அதுதான் இது வாசிக்கிறதுங்க, ஓகேங்களா. அப்போ மேசராசிக்காருக்கு 2 அப்போ 2 என்ன, அப்போ 2க்கு அவர் 11 ராகு போகிறார். அப்போ 3க்கு 10 ராகு போகிறார். அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மேசலக்கண மேசராசி நேர்களே, உங்களுக்கு ராகு பகவான் 12 பயணிப்பதால் உங்களுக்கு வீண் விரயங்களும் சுப விரயங்களும் வரக்கூடிய தருணம் இது. இப்போ வெளியூர், வெளிநாடு, ஃபாரின் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
அதே மாதிரி தண்ணி கப்பலில் பயணிக்கிறது, தண்ணி தாண்டி பயணிக்கிறது, ரயிலில் பயணிக்கிறது, தூரத்து பயணம் போகிறது வர்றது, இரவு நேர பயணிக்கிறது. ஓகேங்களா? படுக்கறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நோயால் படுத்து எழுந்திரிச்சு தேர்ச்சி பெற்று நம்ம வர்றது, இதெல்லாம் நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம காலகட்டங்களில் நம்ம விரையும் பயணத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு அவர் 11ல் பயணிப்பதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேச்சு திறமை மூலியமாக பார்த்தா லாபத்தை ஈட்டுறது. ஓகேங்களா? அப்போ அதாவது உங்கள் குடும்பம் உங்களோட தன லாபம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, உங்கள் பேச்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, உங்கள் பேச்சு மூலியம் வருமானத்தை பார்க்குறது, பேச்சு மூலியம் ஒருத்தர் கவர் பண்ணி உங்களை லாபத்தை ஈர்த்து உங்களோட ஆசைக்கு அங்கே இணைய வைக்கிறது, ஒருத்தரை வச்சு நீங்கள் உங்களோட ஆசை நிறைவேற்றிக்கிறது, 1க்கு 2 லாபம் பெறுறது. அது பார்த்தீங்கன்னா 12ல் ராகு போச்சுன்னா இந்த மாதிரி கும்பாபிஷேகம், அசுர தெய்வம் ஒரு கும்பாபிஷேகம், மலை மேலே உள்ள கும்பாபிஷேகம், தூரத்து பயணத்து கும்பாபிஷேகம், இந்த மாதிரி சாமி பணி செய்கிறது, தூரத்து பயணம் செய்கிறது, பெரிய முதலீடு போட்ட தொழில் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு செய்ய வைக்கும், செயல்திறன் செய்ய வைக்கும். உங்கள் செயல்பாடு மூலியமாக உங்கள் குடும்பத்து மூலியம் பயணிக்கிறது, உங்கள் தனிப்பட்ட முறை நீங்கள் பயணிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அந்த அமைப்பில் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3க்கு அவர் 10ல் போகிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ராகு 10ல் பயணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழிலாகப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மள எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஊர் டு ஊர், மாநில டு மாநிலம், ஸ்டேட் டு ஸ்டேட் இப்படி தான் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நம்ம ஊர் டு ஊர் பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம இப்போ ஒரு பட்ட படிப்பாக இருக்கட்டும், நம்ம படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்து காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் படிக்கிறது, ஊர் டு ஊர், மாவட்டத்துக்கு மாவட்டம், மாநில டு மாநிலம் இப்படி படிக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்கு அதே மாதிரி இருக்கும். நம்ம சொந்தமாக தொழில் பண்ண வெளியூர் ஆர்டர் இது பண்ணுற மாதிரி சிறப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இளைய சகோதரர் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் வெளியூர் படிக்கிறது, ஃபாரின் போய் படிக்கிறது, ஊர் டு ஊர் ஃப்ளைட்டில் ஏரோப்ளைனில் போகிறது, கப்பலில் போகிறது, இந்த மாதிரி சுகவாசி அவங்க போகிறது வர்றது, அது மாதிரி தொழில் பண்ணுறது, படிக்கிறது, பட்டப்படி பேருப்புகள் வாங்குறது, நம்ம காலகட்டங்களில் உங்களுக்கு இளைய சகோதரர் இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4க்கு 9ல் போதுனா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது கம்ஃபர்டபுள் தூரத்து பயணம், அதாவது வீடு வண்டி வாகனம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப விரையம் கொடுக்குறது. நம்ம காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளூரில் வண்டி வாங்க மாட்டோம், நம்ம தூரமாக இருந்து வெளியூர் தொடர்பில் நம்ம ஒரு வண்டி வாங்குறது, ஒரு ஆன்லைனில் நம்ம ஒரு வண்டி புக் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அம்மாவை பார்த்தீங்கன்னா தாயார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்து பயணம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் போக்குவரத்து போகிறது வர்றது, தந்தையரோட போகிறது வர்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் போயிட்டு வர கொஞ்சம் அதிகப்படி வண்டி வாகனத்தில் அதிக பயணம் செய்யக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா உயர்கல்வியாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதாவது தாயாரோடையாக இருக்கட்டும், நம்ம சுகவாசியாக இருக்கட்டும், வீடு வாசம் வண்டி வாகனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நாம் ஊர் டு ஊர் பயணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு பொருள் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது உள்ளூரில் இல்லாமல் வெளியூர் தொடர்பு நம்ம அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 12ல் போயிட்டு இருக்காங்களா, அதாவது 5க்கு 8ல் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ 5ஆம் இடத்துக்கு 8ல் அவர் ராகு போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேசராசி மேசலக்கணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் உங்களுக்கு குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் பெருசாக போக முடியாது, குழந்தைங்களோட ஆசை பெருசாக நிறைவேற்ற முடியாது. புதுசாக இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறவங்க, இப்போ கன்சியூவ் ஆகிற பார்க்குறவங்க பார்த்து காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து ஏமாற்றிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்கு கருவாகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தில் சிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக பொறுப்பாக நிதானம் பார்த்துக்கணும். அதே ஒரு மனைவழி பாரம்பரிய சொத்து வகை இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை கூடியதாக இருக்கும். நம்ம பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடுமாட்ட நிலை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுகள் நடத்த வந்து குலதெய்வ வழிபடுறது, இல்லை குலதெய்வங்களுக்கு போக முடியாது பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறது. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சூதாட்டம், சீட்டாட்டம், ஷேர் மார்க்கெட் இந்த காரியங்களை பார்த்து கொஞ்சம் உஷார சூதனமாக பயணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 7ல் போயிட்டு ராகு. ஓகேங்களா? அப்போ 6க்கு 7ல் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் யாருக்கும் ஜாமீன் போகிறதோ, யாருக்கும் முன்னே நிற்கிறதோ நிற்கக்கூடாது. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்காவது நம்ம ஜாமீன் போட்டு யார் முன்னே போய் நின்னோம்னாக்கா அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையாக மாறிடும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய் மாமா, ஒரு வளர்ப்பு தாய், இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. அவளோட ஆசைக்கு என்னங்கன்னா அந்த அவங்களோட இதை பற்றி நாம் பார்க்குற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதை பார்த்து உஷாராக சூதனமாக பயணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கடன் வாங்குறதோ, ஒரு உதவி பண்ணுறதோ கொஞ்சம் தடுத்து நிற்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7க்கு 6ல் போகிறாரு. அது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் புதுசாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் அது கூட கடனை ஏற்படுத்துவாங்க, அது கூட பிரச்சனை கொடுப்பாங்க, அது கூட தோசை கொடுப்பாங்க, திருமண தடை ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு விதயத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ நான் வந்து ஊர் டு ஊர், மாநில மாநிலம் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்க, ஜாதி விட்டு ஜாதி, இன விட்டு கல்யாணம் பண்ணுறவங்க. ஓகேங்களா? இவங்களும் ஒரு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு கூட்டா தொழில் செய்கிறவங்க, ஓகேங்களா. அப்போ கூட்ட தொழில் பண்ணுறவங்க, சேர்மட்டு மூலியம் தொழில் பண்ணுறவங்க, இவங்களாம் இந்த காலகட்டம் பார்த்தா உஷாராக சூதனமாக இருக்கணும். ஆட்களை போட்டு வேலை பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருந்தால் போதும். மற்றபடி அது பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி காலகட்டத்தில் ரங்கநாத பெருமாளை கும்பிட்றது நல்லதுங்க, ஓகேங்களா. அதாவது கூட்டா தொழில் பண்ணுறவங்க, கல்யாணம் திருமண தனம் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் பிரமுகராக இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ரங்கநாத பெருமாள் கும்பிட்றது, ராகுகள் எமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு அதான் ரங்கநாத பெருமாளுக்கு விளக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா விசேஷம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 5 அஞ்சல் போயிட்டு இருக்காரு, ஓகேங்களா. அப்போ 8க்கு அஞ்சல் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆசையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைப்பொருள் மேலே புதையில் மறைப்பொருள் சேர் மாதிரி சீட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிற பொருள் மேலே கூட நமக்கு ஆசையை உண்டு பண்ணுவார், ஓகேங்களா. அப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆசை உண்டு பண்ணி அந்த இச்சைக்கு உண்டான நம்ம அடிமையாக பார்ப்பார், ஓகேங்களா. எதெல்லாம் மர்மமாக நம்ம மறைப்பொருளாக இருக்குதோ அந்த மறைப்பொருளை தோண்டி வெளியே எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கொஞ்சம் ஒரு பயணத்தில் பயத்தை கொடுப்பாரு, நம்ம மேல் நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுப்பாரு. என்னதான் என்னமோ நம்ம உறுத்துற மாதிரி இருக்கும், யாரும் நம்மள ஒரு பின்னி சூனி செய்வன கோளாறு இதெல்லாம் நம்மளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா மற்றவங்க பண்ணுவாங்க, அதை கழிக்கிறதுக்கு நாம் திருப்பி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்து புதுசாக ஒரு பாயிண்ட்டை திருப்பி மூணு ஏற்படுத்தி கொடுப்பார், ஓகேங்களா. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9க்கு 4 போயிட்டுருக்காரு, ஓகேங்களா. அப்போ 9க்கு 4 போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தந்தை உங்கள் தந்தை பார்த்தீங்கன்னாக்கா சுகவாசி இருப்பாங்க. இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாழ்ந்து சுகமாக ஆன்மீக பயணம் போகிறது, தூரத்து பயணம் போகிறது, சொகுசாட்டு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்கள் காலகட்டங்களில் ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு ஆன்மீக சாமி கும்பிட்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டத்தில் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் ஒரு சிறப்பு கிடைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி ஊர்கள் தருமகர்த்தா பெரிய காரியகர்த்தா உள்ள தொடர்பு உள்ளவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்குறது, அவங்கள்ட்ட ஒரு வண்டி வாகனம் பழசு செகண்ட் வாங்குறது அந்த காலகட்டங்கள் நல்லா அமைப்பு நல்லா சிறப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10க்கு 3 போயிட்டு இருக்காரு, ஓகேங்களா. அப்போ 10க்கு 3 போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் அப்போ தொழில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஓகேங்களா. அப்போ தொழிலை பார்த்து சிறு அலைச்சலை ஏற்படுத்துவார். அப்போ தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ப்பார், ஓகேங்களா. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஓகேங்களா. அப்போ தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அடிமை வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்கு ஒரு சொந்த வேலைக்கு ஒரு சில அடிமை வேலைக்கு போவாங்க. இப்படி மாற்றி பாயிண்ட்டை மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்க, ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கலப்படத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதை தொழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேர்வழியாக பண்ணிட்டு இருக்கிற கோல்மால் பண்ணுவாங்க, கோல்மால் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதிகப்படியாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அப்போ 11க்கு 2 போயிட்டு இருக்காரு, ஓகேங்களா. அப்போ லாபத்தானுக்கு 2 போயிட்டு இருக்காரு. அப்போ நம்மளுக்கு என்னங்க லாபம் எல்லாமே வந்து டபுளாக கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பார், ஓகேங்களா. அப்போ லாபத்து டபுளாக போனால் காலப்பத்து 12ஆகும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஒரு விரைவு செலவு கொடுப்பார். அப்போ லாபத்து மூலியம் கொடுக்குற வருமானத்தை நம்ம பேச்சு மூலியம் கொடுக்குற வருமானத்தை என்னத்தை கொடுப்பாரு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சுபவிரயமாக கொடுப்பார். அப்போ மூத்த சகோதர மூலியமாக லாபத்தை கொடுப்பார், நண்பர் மூலியமாக லாபத்தை கொடுப்பார், அவங்க மூலியமாக ஒரு பிரோஜனத்தை கொடுப்பார், அந்த மாதிரி கொடுப்பார். இப்போ 12 இருக்கார் ராகு. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அயன சயன போகிறதுனால ஒரு வேகத்தை கொடுப்பார், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகும் தேர்தல் போகக்கூடிய அமைப்பு. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுகவாசி போகிறது வர்றது, வெளியூர் போய் லாட்ஜில் தங்குறது, அங்கே சுகவாசி சுற்றுலா போகிறது பண்ணுறது, ஃபாரின் போகிறது, ஏரோப்ளைனில் போகிறது, கப்பலில் போகிறது, இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் நிறையா அவங்க நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெளியூர் படிக்கிறது, வெளியூர் தொழிலுக்கு போகிறது, இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சிறப்பு ஒரு அம்சம் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, இதோட பயணிச்சு பாரு சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா.
உங்களோட டீட்டில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.